ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரோஸ்ட் வித் பீஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சட்டசபை சம்பவங்கள் பார்க்கலாமா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்லும்போது கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் இப்போ கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செஞ்சு ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஐயா பதில் சொன்னா நல்லா இருக்கும். போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரெக்கார்டான டேட்டா அது. ரஃப் ஸ்டோன், அதாவது இந்த ஜல்லி தயாரிக்கப்பட்டது வந்து 13.22 கோடி மெட்ரிக் டன். இதுதான் நம்ம அரசுல பதிவாயிருக்கு. இவ்வளவு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்கே வந்துச்சு? இது என்ன சார், உங்களுக்கே தெரியுமே, மக்களை குதிரை மஸ்து பண்ண காசுல தான் வந்திருக்கோம். 13.22 மெட்ரிக் டன்னுக்கும் 22 கோடி மெட்ரிக் டன்னுக்கும் 85 கோடி மெட்ரிக் டன்னுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு மட்டும் பாருங்களேன். நம்மலாம் எப்படி என்ன நம்மலாம் வந்து ஒரு நாலேஜ்ல இருந்திருக்கோம், எந்த ஒரு பேசிக் திங்ஸும் இல்லாமலே ஒரு மாதிரி காட்டுவாசி மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கோம் இத்தனை வருஷமா. ஆனா நம்மளையும் அரசியல் பேச வச்சு, நம்மளே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வச்சு, இன்னைக்கு ஒரு நம்மலாம் வந்து எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு நடைமுறை வந்திருக்கு பாத்தீங்களா. ஹட்ஸ் ஆஃப் தளபதி. மாண்புமிகு நம்ம சுற்றுப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஜல்லி எல்லாம் விலை அவர்கள் குறைத்து கொடுத்ததற்கு காரணம் இதல்ல, இயற்கையாகவே விலைவாசிகள் குறைவாக இருந்தது. இப்ப எல்லாமே அவங்க இஷ்டக்குள்ள ஏத்திக்கிட்டே போறாங்க. அதை கட்டுப்படுத்தணும், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. காரணம், அரசுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் எல்லாம் நாங்க குறைக்கிறோம் சொல்றீங்க, அது குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும். மாண்புமிகு சாண்டா கிளாஸ் தாத்தா அவர்களே, நீங்க வந்து பொறுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. ஆனா அந்த விளக்கம் கிளாரிட்டியான ஒரு விளக்கமாவே கிடையாது. அதுக்கான பதிலும் இது கிடையாது. இதனால வந்து இப்போ 13.22 கோடி மெட்ரிக் டன்னுக்கும் 85 கோடி மெட்ரிக் டன்னுக்கும் என்ன வித்தியாசங்கிறது தான் வந்து டி.கே. பிரபு சார் கேட்டார். சரிங்களா? நீங்க வந்து அதுக்கான பதிலே சொல்லல. நீங்க அதை தவிர எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா, இயற்கையாவே விலைவாசி குறைஞ்சிருச்சு, இயற்கையாவே விலைவாசி ஏறுது, அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். நாங்க வந்து கவர்மெண்ட் இருந்தாலும் நாங்க செய்ய மாட்டோம். அதாவது ஏறும், அதை இறங்கும் இல்லைங்களா? அதாவது சாவி நம்ம கையில இருக்கு, நாம தானே போட்டு திறப்போம். அப்புறம் என்ன சொன்னீங்க, விலைவாசி குறைக்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கை. 8 லட்சம் வீடு நீங்க லிஸ்ட் எடுத்துன்னு சொல்றீங்க. உண்மையா சொல்ல போனான அதுல பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, நீங்க லிஸ்ட் வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்க வீடை வந்து கொடுத்துருங்க. அது நீங்க கேட்டீங்கன்னா நான் அந்த லிஸ்ட் கொடுத்துறேன். தலைவர் வேற ரகம் பார்த்து உஷாரு. தலைவர் வந்தாலே ஒரு தினுசாவே பதில் சொல்லுவாப்ல, தினுசாவே வந்து பேசுவாப்ல. ஓகே, அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு தான் வீடு கட்டும் திட்டம். நீங்க எப்படி வீடு கட்டினவங்களுக்கே வீடு கொடுப்பீங்க அப்படின்னு வந்து அவங்க கிட்ட கேட்டா எப்படி தெரியும் சார்? அவங்க பிளானே அதானே. இப்போ ஒரு பதில் தெரியறவங்க கிட்ட போய் கேட்கலாம். பதில் தெரிஞ்சும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க கிட்ட போய் கேட்டு என்ன யூஸ்? நீங்க வந்து நான் லிஸ்ட் வச்சு காட்டுறேன் வேற சொல்லிட்டு போறீங்க. போற போக்குல அவங்களுக்கு வேற பதட்டமாகுமா இல்லையா? எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன்வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பக்தர்களே, அவங்க என்ன சலசலப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சிபி நிர்மல் குமார் சார் வந்தாலே வந்து எப்பவுமே ஒரு சலசலப்பாடு அப்படியே கத்துறாங்க ஆப்போசிட்ல இருந்து. ஆனா மனசுல இருக்கிறதுல மனசு அப்படியே வெளில சொல்லிவிட்டாப்ல. நம்ம எப்பவுமே யோசிப்போம், பேசுறவங்கள மட்டும் போய் காட்டுறாங்களே, ஆப்போசிட்ல கத்துறாங்க, ஒரு ரியாக்ஷனை பார்க்கவே முடியலையான்ட்டு. ஆனா அண்ணன் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நாளையில இருந்து அடுத்த சட்டசபையில இருந்து லைவ்ல அவங்க ரியாக்ஷன் வரணும், அதை நாங்க பாக்கணும் சாமி, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க சாமி. இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவருடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்கிறாங்க, நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு பொறுமையா பேசுற மனுஷன், அந்த மனுஷனையே வெறியத்தி விட்டு வேடிக்கை பார்த்திருக்கீங்க பாருங்க. அப்ப நீங்க என்னென்ன பேசிருப்பீங்க? இங்க பாருங்க, இருங்க அண்ணா நிமிஷம். இல்ல மைக் கொடுக்காதீங்க, கட் பண்ணுங்க. ஆனா ரொம்ப பாவம், அந்த சபாநாயகர்களா இருக்கவங்க ரொம்ப ரொம்ப பாவம், சத்தியமா சொல்றேன்.
வச்சுக்கிட்டு எப்படிதான் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப பாருங்க, நம்ம வந்து இத்தனை வருஷம் சட்டசபை பார்த்தது கிடையாது, இவ்வளவு இன்டெப்தா நம்ம யாருமே நோட் பண்ணது கிடையாது. பட் இப்போ நம்ம நோட் பண்றோம். வடிவேல் கம்ல என்னடா அப்படின்னு வரல, அந்த மாதிரி அந்த மனுஷன் சொல்றது என்ன கேக்குறாங்களா பாருங்க. ஒரு மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, எப்பயா வருவேன், என்னை எப்பயா வந்து மாத்தி விடுவீங்களா, போறையா ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். ஐயா சாமி, என்னையா சொல்ற, எவ்வளவோ சொல்றீ கேட்டியாடா. இப்ப பாரியா, என்னமோ ஃபைலு இழுடுறாங்க, துரத்துகிறது காமிச்சுட்டா நம்ம குழப்பம் ஏடாகும் சாமி. தலைவர் வந்து பங்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த ரிப்போர்ட்ல வந்து என்னென்ன இருக்குன்றது நமக்கு தெரியல, பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா தெரியும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரெடியா? ஏற்கனவே அங்க ஏறு நெருப்புல எண்ணெய ஊத்திக்கிட்டு கப்ப கப்பன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல ரமேஷ் அண்ணன் வேற வந்து இடையில வந்து அப்படின்ட்டு போறாரு. ஒரு பக்கம் சொல்லுங்க ஒரு சூ அப்படின்றாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம். இந்த ஒரு உண்மையை வந்து யாராலையுமே தவிர்க்க முடியாது, இதுதான் உண்மை. எந்த எலெக்ஷன் இல்லாத ஒரு புது மாற்றத்தை நம்ம இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம். அதே அன்போட, அதே பணிவோட, அதே ஒரு பாசத்தோட தான் நம்ம தளபதி சிஎம் ஆக்கியிருக்கோம். அங்க இருக்கிற சட்டசபையில இருக்கிற அத்தனை பேருமே நம்ம வந்து மினிஸ்டர் ஆக்கியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம எல்லாரும் ஏத்துக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட். நாங்கள் வந்து அன்பு ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார். அந்த மாண்புமிகு கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்களே, நீங்க சொல்றது வந்துட்டு தளபதிக்கு முன், தளபதிக்கு பின் வந்து இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம். தளபதிக்கு பின் வந்து கிடையாது. பாய். மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க.